கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் பவருங்கிறது பெரிய பவர், பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆமாம், இந்த உலகத்தில் அவ்வளோ இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியுது. ஆனால் அந்த விசுவாசம் என்கிற பவர் ரொம்ப சுப்பீரியர் பவர், எல்லாத்த காட்டிலும் ரொம்ப மேலான பவர். அந்த பவர்லேருந்து தான் அந்த உலகத்தில் இருக்க எல்லா பவரும் உண்டாச்சு. ஆகவே அந்த பவர் லெவலே வேற. அந்த பவர்னு வரும்போது கடுகளவு இருந்தால் போதும். ஹலோ, ஒரு டம்ளர் அளவு இருந்தால் என்ன ஆகும்? கடுகளவு இருந்தாலே ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொன்னால் எப்படி சொல்கிறார் பாருங்க. வேணும்னே பட்டு போன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஒழிஞ்சு போன்னு சொல்லியிருக்கலாம், பொதுவாக ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை, பிடுங்குண்டு தேவைதானே அது. அப்புறம் கடலில் போய் நடப்படணுமா? அது ஸ்பெசிஃபிக்காக நீ என்ன சொல்கிறியோ அதன்படியே ஆகும்னு சொல்ல வர்றாரு. நீ எப்படி சொல்கிறியோ அப்படி ஆகும் அப்படிங்கிறார். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ என்ன சொல்கிறியோ அது அப்படி நீ சொன்னபடியே ஆகுன்றார். உனக்கு அது கீழ்ப்படியும்ன்றாரு. நல்ல கவனிங்க, உனக்கு அது கீழ்ப்படியுன்றாரு. எவ்வளோ விசுவாசம் வேணும் அதுக்கு? பெரிய பெரிய விசுவாசம் இல்லை. விசுவாசம் இவ்வளோன்னு இருந்தால் போதும். உன் பிரச்சனை விசுவாசம் இல்லையன்றது இல்லை, இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்கிறதுன்னு தெரியலன்றாரு. இருக்கிற விசுவாசத்தை இவ்வளோன்னு இருந்தால் போதும், அது பெரிய வேலையை செய்யுன்றாரு. எப்படி கட்டவிழ்க்கிறது? காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று எல்லாம் சொல்லுங்க. சொல்லி சொல்றது தான் கட்டவிழ்க்கிற விதம். உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவிழ்த்து விடுறது எப்படி, வேலை செய்ய வைக்கிறது எப்படி, சொல்றது தான். கர்த்தர் பாருங்க, இருதயம் முழுக்க விசுவாசத்தால் நிறைஞ்சிருக்குது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், பவுலுடைய ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொன்னேன். புது சிருஷ்டி ஆக்கியிருக்கார் கர்த்தர் நம்மளை. புது சிருஷ்டிப்பில் உள்ளான மனிதன், இருதயம்ன்றது உள்ளான மனிதனை குறிக்குது. இந்த உள்ளான மனிதனுடைய கெப்பாசிட்டி அன்லிமிட்டட் ஆயிடுச்சு. இப்போது அன்லிமிட்டட் ஆனதுனால தான் இப்போது உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட முடியும். ஏன்? இருதய கெப்பாசிட்டியை வேறு, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும். இப்படி இருதய கெப்பாசிட்டியை பெருசாக்கி அன்லிமிட்டட் ஆக்கினபடினால தான் கிறிஸ்து விசுவாசத்தினால எனக்குள்ள வாசமாய் இருக்க முடியும். இருதய கெப்பாசிட்டி அதிகமானதுனால தான் அவருடைய அன்பு, புத்தி கட்டாத அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இவற்றையெல்லாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளோ எப்படியா இருதயத்துக்குள்ளே போக முடியும்? இத்தினோட இருதயத்துக்குள்ள அவ்வளோ எப்படி போக முடியும்? நீங்கள் சொல்கிற இருதயம் வேறங்க, நான் சொல்கிற இருதயம் புதிய சிருஷ்டிப்பினுடைய இருதயம், அதனுடைய கெப்பாசிட்டியே வேறு. அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இருதயத்திலிருந்து அவருடைய விசாலமான அகலமான ஏராளம் தாராளமாக அடங்கி இருக்கிற அந்த வல்லமை, அந்த